அதனால் ட்ரேடு வாருங்கிற ரூபத்தில் நான் உங்களை எடுக்க போகிறேன்னு சொன்னதுபடியே இதான் ட்ரேடு வார். ஆயில்ங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ்க்கு கிடையாது, குரூட் ஆயில், பெட்ரோல், டீசல். ஆகவே இவங்க இதை இப்போ அவங்களுக்கு எப்படி இது எக்ஸஸாக ஸ்டாக்கில் இருக்குது யூஎஸ்னாக்கா, அராம்கோ கம்பெனி ஆயில் ஃபீல்டில் முதலே 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி கல்ஃப் கண்ட்ரிஸ்குள்ளே பூந்து ஆயில் எடுக்க ஆரம்பித்து அதற்கு கூலியாக தொகையாக தன்னுடைய பங்குக்கு ஆயிலை ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. கான்ட்ராக்ட் போட்டு ஓசியில் எடுத்துகிட்டு போகிறாரு கம்பெனி நடத்துவதன் மூலம். இதனால் அந்த கம்பெனி அங்கே இருக்குங்கிறதுனால மிடில் ஈஸ்டில் கொண்டாந்து இவங்க மிலிட்ரி பேஸஸை இறக்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தீனி போடுறதும் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. காரணம், அவங்களுக்கு தொழில் கொடுத்தாங்க, அதே மாதிரி பாதுகாப்பு வேணும் ஆயில் ஃபீல்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு அவங்க இதை நடைமுறை. இதையெல்லாம் மேக் யூஸ் ஆஃப் பெனிஃபிட் ட்ரம்ப்பு. மற்ற தலைவர்கள் அங்கே இருந்தப்போ அப்படி செயல்படலை, இவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அதனால் மிலிட்ரி ஃபோர்ஸு ஆயில் கிடைக்கக்கூடாமல் உலக நாடுகளை தவிக்க விடும் சமயத்தில் கோல்டையே மிந்திரிச்சு பாருங்கள். கருப்பு வைரம், கருப்பு கோல்டு, கருப்பு தங்கம்னு சொன்னது குரூட் ஆயில். இது எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். இப்போ அதை உபயோகப்படுத்துகிறாரு. இது தெரிஞ்சும் நம்ம ஏன் அறிவியலிகளாக இருந்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம கூடிய மட்டும் அமெரிக்காவில் இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் மட்டும் அங்கேருந்து வெளியாகிறது தான் பார்க்கணும். இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு அவங்க ஒரு வியாபார வாய்ப்பு அளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சரண்டர் ஆகி கிடக்கிறாங்க. நம்ம எல்லோரும் உலகம் பெருசு, வேறு நாடுகளில் நம்மளுடைய டெக்னாலஜியை விட்டுட்டு அவங்கள விட்டு ஒதுங்குவது நல்லது. அவர்களுக்கு எதிர்ப்பு கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டும். அவர் மறைமுகமாக இப்படி செய்கிறார். இதை எல்லாரும் நாடுக்கும் தெரியும், டெக்னாலஜினால் வச்சு அவர் மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை ஏன் நம்ம யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறோம், ஃபாலோ பண்ண மாட்டோம்? கூடிய விரைவில் அமெரிக்காவில் இருந்து பழைய நம்ம 60 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா நமக்கு உடன்பெற இது இல்லை, எதிர்ப்பாக தான் இருந்தது. ரஷ்யாவுடன் தான் ஆதரவு. அதே போல் இப்போவும் ரஷ்யாவுடன் ஆதரவு இருந்துக்கிட்டு